யூஎஸ் போயிட்டு வந்துட்டீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட ஒரு 2 மணிக்கு கால் பண்றீங்களா, எப்படி பேசுவீங்க நீங்க? ஹாய் ஜெபஸ், how are you? யாரு பிச்சை மகனா நொச்சமாவன்? ரெண்டு பேரும் ஜட்டி முதற்கொண்டு மாத்தி போடுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். தல்றா மல்ல. அவனுக்கு எல்லா ஊர்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப ஒரு ஹெல்ப் கேக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணா அவனுக்கு யாரா தெரியும், எனக்கு ஒரு ஆறா தெரியுமா அப்படின்னா, அந்த ஹெச்ஆர் நம்ம ஃப்ரெண்டு தான்டா, நம்ம பேரை சொல்லி போய் பேசிடுறோம். நம்மளும் சொல்லிட்டான் போடா அப்படின்ட்டு தெரியுமா போய் பேசும். அவருக்கு இவனை யாருன்னே தெரியாது. கோட்டிங்களா யார் நீ? ஒரு 10 வாட்டி பில்டப் கொடுத்தா 8 வாட்டி தப்பிச்சிருவான். ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு ஆளு தெரிஞ்சு வச்சிருப்போம். Facebookல ஆள் பிடிச்சி வச்சிருப்பான் பாத்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி என்னையும் ஃப்ரெண்டையும் கோயம்பேடுல டிராப் பண்ண வந்தான். சென்னையில இருக்கும் போது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வரக்கூடாது, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நடுவுலயே போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஏன் உள்ள போறீங்க அப்படின்ட்டு. நானும் பயந்துட்டேன், ஐயோ பஸ் லேட் ஆயிடுச்சு, மிஸ் பண்ணிடுவோம். உடனே டப்புன்னு எனக்கு அவரு தெரியும் இவரை தெரியும், இந்தியன் பிஎம்ஏ என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்துருக்கான். எனக்கு ஐஜியை நல்லா தெரியும். இன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு இருந்திருப்பான், நாளை காலையில பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல ஸ்ரீலங்கால இருக்கிற மாதிரி போட்டோ வந்திருக்கும். நீ எல்லாம் என்னடா நேத்து தானே பேசிட்டு இருந்தா, எனக்கு சும்மா பில்டப்புக்கு போட்டேன், அப்பதான் 4 பேர் கேட்பாங்க ஃபாரின் போயிட்டான் போல நினைப்பாங்க, பில்டப் அப்படிமா. ஏதாவது ஒண்ணு புதுசா அவங்கள யோசிக்க வச்சுட்டே இருக்கணும். ஜோஷுவா மட்டும் எப்படி காசு சம்பாதிக்கான் அப்படின்னு யோசிக்க வச்சுட்டே இருக்கணும். அவனுக்கு மட்டும் எப்படி காசு, நம்ம ஏன் எப்படி இருக்கோம்? ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஆத்துல நாங்க குளிக்க போவோம் சின்ன வயசுல. மீன் கடிக்குன்னு தண்ணிக்குள்ளேயே வரமாட்டான், கரையிலேயே உட்காந்துட்டு காலை போட்டு நினைச்சிட்டு போவான் தாமிரபரணி ஆத்துல. இப்போ என்னடா ரெசார்ட் தான்டா போகணும், அங்கதான் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இல்ல உனக்கு நீச்சலே அடிக்க தெரியாது, உனக்கு எதுக்கு ஸ்விம்மிங் பூல்ல போய் என்ன பண்ண போறோம், போட்டோ எடுத்து போடணும்டா, இல்ல அஜித் மாதிரி போட்டோ எடுக்கணும். ஃபோன் பண்ணிட்டு தான் இந்த ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பாத்தியா, நானே தூங்கிட்டு, ஓ நான் இந்தியா கால் பண்ணிட்டேனோ அப்படின்றேன். நான் பெருமாள் பேசுறேன், அமெரிக்கால தான் பேசுறேன். மக்களே, இந்த பேக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. குறிப்பா லாஸ்ட் 1 வீக்கா கண்டிப்பா நீங்க இந்த பேக்கை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பேக்ல எவ்வளவோ வெரைட்டி இருக்கு. லக்கேஜ் இருக்க பேக் லக்கேஜ் பேக்னு சொல்லுவோம், ஜிம்முக்கு எடுத்துட்டு போற பேக் ஜிம் பேக்னு சொல்லுவோம், அப்புறம் ஹேண்ட் பேக்ல ஹேண்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பேக்குன்னு சொல்லி நிறைய வெரைட்டி இருக்கு. ஆனா டாய்லெட்ரி பேக் அப்படின்னு சொல்லி ஒரு பேக் இருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்றதுக்காகவே யூஎஸ்ல இருந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழா நிகழ்ச்சி மூலமா வைரலான ஜோஷுவா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேனா. ஓகே, உங்களை பத்தி சொல்லுங்க ஜோஷுவா. நான் ஒரு ஐடி கம்பெனியில் அசோசியேட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். ஓகே, அது நியூயார்க்கில் இருக்குது. ஸோ நான் அங்கே இருந்தேன். இப்போ நான் எல்லாம் பேக் டு இந்தியா வந்துட்டேன். எத்தனை வருஷமா நீங்க யுஎஸ்ல இருந்தீங்க? 2 வருஷம். 2 இயர்ஸ் இருந்தீங்க. உங்களை எல்லாருக்கும் தெரியறது என்ன, எந்த விஷயத்த வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க இப்ப தமிழால நீங்க பேசியிருந்தீங்க. அதுல உங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாரு, இப்படி இருந்த ஒருத்தர் அப்படியே கான்ட்ராஸ்டா மாறிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுதான் உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஏன் சடனா இப்படி ஒரு சேஞ்ச்? அங்கே போனோடனே அதுக்கு தகுந்தாப்புல மாறினா தானே இதாக இருக்கும். ப்ளஸ் இங்கே வெயில் ரொம்ப ஜாஸ்தி. அங்கே நான் இருந்தது நியூ ஜெர்சி. ஸோ எப்போவுமே குளிராக சொட்டர் போட்டு அப்படி தான் இருக்கும். ஷூ போட்டு வெளியே போனாலே ஷூ தான். இங்கே வெறுங்காலோடு அலைவோம். அங்கே ஷூலாம் போட்டேன். திருப்பி வரும்போது அந்த ஸ்டாண்டர்டாக வெயிலில் அடிக்கணுன்னே இப்போ சன்ஸ்கிரீம்லாம் போட வேண்டியிருக்கு. ஓகே, உங்களை சுற்றி இருக்க பீப்புள்ஸுமே அந்த மாதிரி தான் இருந்தாங்களா? அங்கே அப்படி இருப்பாங்க. ஓகே, இங்கே நம்ம தனியாக தெரிறோம்ல, அதே ஒரு இதாங்க. தனியா யார் உங்களுக்கு அப்படி சொன்னா நீங்க தனியா தெரியுறீங்க, உங்களை பார்க்கும்போது அப்படி தெரியுது? யூஎஸ் ரிட்டர்ன் பார்த்தோன்னே ஓட்டிட்டு தானே இருப்பாங்க. இல்ல நீங்க தானே சொல்லியிருப்பீங்க, இல்ல பார்த்தோன்னே இவர் யூஎஸ்ல சொல்லிட்டு இருப்பேன். பிளஸ் இங்க செருப்பு வெறுங்காலோட அலைஞ்சது, ஆத்தாங்கரை குளிக்க போறது, இப்போ அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்விம்மிங் பூல் போய் குளிக்கிறது, எப்படி மாற்றங்கள் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸே சொல்றதை வச்சு ஓட்டிட்டு இருப்பேன். அதுக்கு நம்ம மாத்திக்க முடியாதுல்ல. 2 இயர்ஸ் நீங்க அங்க இருந்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த நேட்டிவிட்டியில இருந்திருப்பீங்க, ஒரு 20+ இயர்ஸ் இருந்திருப்பீங்க. அந்த 2 இயர்ஸ் உங்களை ஏன் டக்குன்னு மாத்துச்சு? அங்க பேசுறது ஃபுல்லா அமெரிக்கன் பீப்புள் எல்லாருமே. ஓகே, ஸோ தமிழ் பேசுறதுக்கே சான்சஸ் கம்மி தான். ஒரு சின்ன கடைக்கு போனாலும் அங்கே இங்கிலீஷ் தான் பேச வேண்டியிருக்கும். ப்ளஸ் நம்ம கூட வேலை பார்க்குறவங்களும் அமெரிக்கன்ஸு. ஸோ அப்போ இங்கிலீஷ்லேயே பேசுனதுனால இப்போ ஊர்லேயும் யாரும் ஃபோன் பண்ணாலும், நான் என் ஃப்ரெண்டு எல்லாம் ஃபோன் பண்ணுவான், அவன்கிட்ட நான் இங்கிலீஷில் தான் பேச வேண்டியது வரும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த தமிழே மறந்துடும் இல்லையா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ்டையாச்சும் இங்கிலீஷில் பேசாமல் தமிழில் பேசுவாங்க. இங்கிலீஷு பாதி தமிழ் அப்படிதான் பேச வேண்டியது. ஓகே, பார்க்க சீனா இருக்கும். ஆனால் அங்கே போயிட்டு வந்ததுனால வீட்டில் எப்படி? வீட்டில் இங்கிலீஷா இல்லை? வீட்டில் பிள்ளைங்கிட்டலாம் இங்கிலீஷில் தான் பேசுவேன். இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது, இப்போ சித்தி சித்தப்பா பெரியம்மாலாம் பேசுகிறாங்கன்னா பாதி இங்கிலீஷு பாதி தமிழ்.
அவங்களுக்கு புரியுமா நீங்க பேசுறது? புரியலனாலும் இவன் நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா ஓவரா பேச ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி அவங்களே அப்படின்னு கேட்டுக்கிறது. வேற வழி இல்லலாம். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கலாய்ப்பாங்க, இந்த மச்சான் ரொம்ப சீன் போல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஆளே மாறிட்டியப்பா அப்படிம்பாங்க. பட் ஆக்சுவலி நீங்க அதை எதிர்பார்த்தீங்களா? இந்த வேர்ட் நமக்கு வேணும், இவங்க வாயில இருந்து இது நமக்கு வரணும்னு. எப்பவுமே நான் கொஞ்சம் சீன் போடுற ஆளு தான். அதனால இதெல்லாம் வந்து பழக்கப்பட்டது தான், பெரிய விஷயமா தெரியல எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஓகே, ஃபேமிலியில அது வந்துட்டு இன்னும் ரொம்ப பண்றான்ப்பா அப்படின்ற மாதிரி ஃபேமிலியில இருக்குல்ல? நம்ம நேர்ல பேசுறத விட பின்னாடி தானே பேசுவாங்க, அதனால பெருசா கண்டுக்கிறது இல்ல. பின்னாடி தானே பேசுறாங்க, பேசிட்டு போறாங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த இதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நீங்க வந்து ஒரு டீ கடைக்கு போனா கூட முன்னாடி எல்லாம் பே பண்ண மாட்டீங்க, எப்பவுமே காசு வைக்கிறது கிடையாது, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செலவு பண்ணுவாங்கன்ட்டு. இப்போ அங்க போனதுக்கு அப்புறம் கரன்சி டாலர்ஸ் அப்படி வச்சுக்கிறது. ஏன்னா உங்களுக்கு யூஎஸ்ல வந்து கிரெடிட் கார்டு அந்த மாதிரி தான். ஏர்போர்ட்ல உட்காந்துருக்கிறேன், ஃபுட்டு வாங்கணும், என்கிட்ட அப்போ கையில் ஒரு $100 இருந்துச்சு. பட் அங்கே கேஷ் கொடுக்க முடியல, கார்டு தான் கொடுக்க முடியுது. ஸோ அதே இது இங்கேயும் அப்படியே பழகியாச்சு, கார்டை வச்சு. ஸோ இங்க ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா? நீங்க கேஷ் சாரி மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது அது கொடுத்துருக்கீங்க? எப்பவுமே அதுதான் நடக்கும், இது எப்போவாதுலாம் இல்லை, எப்பவுமே அப்படிதான். ஓகே, இங்க அந்த யூஎஸோட கிரெடிட் கார்டில் கொடுத்துருக்கீங்களா? கார்டை கொடுப்பேன்னு சொல்லி இது ஒர்க் ஆகாது. அப்போ என் ஃப்ரெண்டு அவனே புரிஞ்சுக்கிடுவான், இருந்தாலும் கொடுக்க மாட்டான், அதனால நம்மளே கொடுத்துருவோன்ட்டு அவனே கொடுத்துருவோம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது ஓகே, ஃப்ரெண்ட் இல்லாத டைம் நீங்க தனியா போன டைம்ல நீங்க கொடுத்து யாராவது தனியா போனா பார்த்திருப்பாங்கல்ல? யாராவது கூட இருப்பாங்கல்ல, இல்லைன்னா ஜிபே இருக்கு, ஜிபே பண்ணிப்போம். சரி, உங்க ஃப்ரெண்டும் நீங்களும் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டோம். நீங்க எத்தனை வருஷமா ஃப்ரெண்டு, எந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸ்? 2 பேரும் ஜட்டி முதற்கொண்டு மாத்தி போடுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். தள்ளுறா மல்ல. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல 2 பேரும் ஒன்னா தான் இருக்கும், ஒரே வீட்டில் தான் இருப்போம். ஏன்னா எங்க அம்மா 2017 இறந்து போனாங்க. அப்போ அவன் என் கூடயே தான் இருப்பான், ஸ்கூல்லையும் பக்கத்து பெஞ்சு, அப்படியே ரொம்ப க்ளோஸ். என் ஒய்ஃபுக்கு தெரியறதோட என் ஃப்ரெண்டுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். சரி, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் இப்ப நம்ம கூட லைன்ல இருக்காரு. அவர்கிட்டே பேசலாம். எஸ், அவர்கிட்ட பேசலாம். ப்ரோ வணக்கம். ஹாய் ப்ரோ. பொண்ணு எப்படிடா கூட்டாங்க? ஆமா, நீ என்னடா பெரிய ஆளு, இன்டர்வியூலாம் கொடுத்தீங்க, நாங்க பாவ கஷ்டப்பட்டவங்க, போன்ல தான் கொடுக்க முடியும். ஓகே ப்ரோ, உங்க ஃப்ரெண்டு வந்து இப்போ யூஎஸ்லாம் போயிட்டு வந்திருக்காரு, அவர்கிட்ட நீங்க நிறைய சேஞ்சஸ்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் இருக்கும். ஸோ குறிப்பிட்டு இதுல அவன் ரொம்ப சீன் போடுறான்ப்பா, இதெல்லாம் என்னால தாங்கவே முடியலன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அது ஆக்சுவலா அந்த ஷோல நல்லா ஃபன்னா இருக்கணுங்கிறக்காக அவன் பண்ணதை எடுத்து சொன்னதுதான். மத்தபடி அவன் வந்து நேச்சரே அப்படிதான், எப்பவுமே பில்டப் கொடுத்து பழக்கப்பட்ட ஒரு ஆளு தான். அதனால எங்களுக்கு அது ஒன்றும் பெருசா தெரியல. பில்டப்னா எங்கேயாச்சும் பில்டப் கொடுத்து மாட்டியிருக்காரா? மாட்டிருக்கான் ப்ரோ. அதான் ஒரு 10 வாட்டி பில்டப் கொடுத்தா 8 வாட்டி தப்பிச்சிருவான், 2 வாட்டி மாட்டிக்குவான். அந்த 2 வாட்டி எப்படியாச்சும் தப்பிச்சு அவனும் இது பண்ணி வெளில. ஒன்னும் இல்ல, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு ஆளு தெரிஞ்சு வச்சிருப்போம், ஃபேஸ்புக்ல ஆள் பிடிச்சு வச்சிருப்பான் பாத்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி என்னையும் ஃப்ரெண்டையும் கோயம்பேடுல டிராப் பண்ண வந்தான் சென்னையில இருக்கும் போது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வரக்கூடாது, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நடுவுலயே போலீஸ் பிடிச்சிட்டாங்க, ஏன் உள்ள போறீங்க அப்படின்ட்டு. நானும் பயந்துட்டேன், ஐயோ பஸ் லேட் ஆயிடுச்சு, மிஸ் பண்ணிடுவோம். உடனே டப்புன்னு அந்த லோக்கல்ல ஒரு ஆள் பேரை சொல்லி, இவர் தெரியுமா, நான் ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டான். எனக்குலாம் அப்படின்னு அவங்க அப்படியே சார் சொல்லி அனுப்பி விட்டாங்க. எனக்கு ஏன்னா யாருல அது உனக்கு தெரியுமா அப்படின்னா, பேஸ்புக்ல பாத்துருக்கான இந்த ஊர் தானு, அதனால சொன்னேன், பரவாயில்ல விட்டுட்டாங்க அப்படின்னு. இது தப்பிச்சது. இதே மாதிரி மாட்டவும் செஞ்சிருக்கான், மாட்டினாலும் தப்பிச்சு வந்துடுறான். அந்த வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்பாங்கல்ல, அவனுக்கு அதுக்கு அவன் பெஸ்ட் எக்ஸாம்பிள். எங்க போனாலும் பிழைச்சுக்குவாங்க. அந்த பேரெல்லாம் சொல்லியிருப்பார்ல, இப்ப ஏதாவது இடத்துல மாட்டிருப்பார்ல, அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் இருக்கா? பாண்டிச்சேரி போயிட்டு வரும்போது அந்த பாண்டிச்சேரியில ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வரும்போது மாட்டிக்கிட்டான். அப்போ போலீஸ சொல்லி பாத்துருக்கான், லோக்கல் ஆள் பேர்லாம் சொல்லி பாத்துருக்கான். அவங்க தம்பி அவங்க வந்தாலுமே நாங்க பிடிச்சிருவோம்ப்பா, தயவு செஞ்சு எல்லாத்தையும் உடச்சிட்டு போயிரு அப்படின்ட்டு அவங்க கண்ணு முன்னாடியே வாங்கி ஊத்தி விட்டு அனுப்பியிருக்காங்க. இது ஒண்ணு. இதே மாதிரி ஏர்போர்ட்ல ஒரு வாட்டி, இது நம்ம லோக்கல்ல கூட எப்படியா தப்பிச்சிடலாம், ஏர்போர்ட்ல கஸ்டம்ஸ்ல எல்லாம் தப்பிக்க முடியுமா? அதே ப்ராடக்ட ஏர்போர்ட்ல எடுத்துட்டு வரும்போது பெங்களூர் ஏர்போர்ட்ல ஒரு வாட்டி பிடிச்சிட்டாங்க. எனக்கு அவரு தெரியும், இவரை தெரியும், இந்தியன் பிஎம்ஏ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்துருக்கான். யார் வந்தாலும் டம்ப் பண்ணாம இல்ல, நீங்களே கையில இருந்து கொண்டு போய் குப்பையில ஊத்திட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, எதனால நீங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் இது பண்ண ஆரம்பிச்சீங்க? நம்ம இவங்க பேரை சொன்னா தப்பிச்சுக்கலாம், நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படித்தானா? கான்டாக்ட் ரொம்ப முக்கியம்ல. பாண்டிச்சேரி ஒருக்கா போயிருக்கும் போது போலீஸ்ல மாட்டிக்கிட்டோம். உடனே ஏதோ நோ பார்க்கிங்கில் ஃபைனு 10,000 ரூபா ஃபைனு அப்படின்ட்டு போலீஸ் பேசிகிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்ணனே தெரில. உடனே கூகுளில் பார்த்தேன், ஃபஸ்ட்டு ஒரு அமைச்சர் பேர் வந்துச்சு. உடனே அந்த பேரை சொல்லி இது பண்ணிட வேண்டியதான்.
இப்போ வேணா அவருக்கு ஃபோன் போட்டு கொடுத்துறவா அப்படின்னு கேட்டேன். சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, சொன்னா சொல்லுங்க, வண்டி தான் வெளியூர் வண்டி, மற்றபடி எல்லாம் லோக்கல் ஆட்கள் எல்லாம் பழக்கம், அரியாங்குப்பம் தான் ஊரு. ஏன்னா அவரு அரியாங்குப்பம் எம்எல்ஏ போல. எனக்கு அது தெரியாது. அதே கூகுள் அப்ப பாத்தீங்களா? டக்குன்னு பார்த்து எந்த ஏரியா எம்எல்ஏ அப்படின்ட்டு, சரிண்ணா அப்போ சார் லோக்கல், சரி சார் போங்க அப்படின்ட்டான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கானுவேன், என்ன டேய் எப்படிடா உனக்கு இவரை தெரியுமா எம்எல்ஏவை? யாருக்கு தெரியும், டக்குன்னு பார்த்தேன் கூகுளில் தெரிஞ்சிச்சு. சரி பேர் அந்த டைம் சொல்லி தப்பிச்சிக்க வேண்டியதானே, தப்பிச்சியா போயிட்டே இரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ப்ரோ இப்போ நீங்க பாக்குறவர் வந்து இப்போ ஒரு கையில ஒரு லஞ்ச் பேக், என்ன பேக் ப்ரோ அது? டாய்லெட்ரி பேக். டாய்லெட்ரி பேக் வந்து கையில வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ ஊர்ல வந்து எப்படி இருப்பாரு அவரு? ஊர்ல வந்து சோப்பே போட மாட்டான். இருந்தாலும் யார் அந்த இடத்துல யார் ஒரு சோப்பு வச்சிருக்காங்களோ அதை எடுத்து தலைக்கு ஷாம்பாவும் அதான் யூஸ் பண்ணுவான், முகத்துக்கு போடுறது அதான், உடம்புக்கு போடுறது அதான். சென்னை போயிருந்தோம், காலையில பார்க்கும் போது எனக்கே ரொம்ப ஆயிடுச்சு, என்னடா பேக் இது இவ்வளவு பெருசா இருக்குன்னு. உள்ள ஓபன் பண்ணி காட்டுறான், இதெல்லாம் அங்க அதுக்கு போடுறதுரா இதுக்கு போடுறதுரா, இது யூஎஸ்ல போகும்போது வாங்கினது. இன்னொன்னு சரி இதுக்கு கொடு, நான் அதை அப்படி கொண்டு போய் காட்டிடுறேன் அப்படின்னு எடுத்துட்டு போய் காட்டிட்டேன். ஒரு சோப்பை வச்சு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தவன் இப்ப என்னென்னமோ சொல்றான், நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது ரீசன் சொன்னாரா? டேய் நான் அப்ப அப்படி இருந்தேன், பட் இதெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ரா அப்படின்னு நம்மள கன்வின்ஸ் பண்ணுவான். இப்ப இது வந்து கிளீன்லினஸ்டா, இது அங்க போட்டா இது உனக்கு ஹெல்த் கேரா செல்ஃப் கேர் ஏதோ ஒண்ணு சொல்லுவான். இதெல்லாம் நீ போட்டாதான் 50 வயசு ஆனாலும் நல்ல நிலைமையா இருக்கலாம் அப்படிமா. அப்ப யூஎஸ் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ போட்டிருக்கணும்ல, இதுக்கப்புறம் 35 வயசு ஆயிட்டு இனி போட்டு நீ 50 வயசுல படப்படப்பா இருந்தா. ஓகே, 2 பேருமே ஆக்சுவலி மேரிட்ல, அப்புறம் 2 பேருக்குமே ட்வின்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். ஆமா, பட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி அமையறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், ஒரு விஷயம் இல்லையா? அப்புறம் இன்னொரு விஷயம் கூட நான் வந்து கேள்விப்பட்டேன், நீங்க வந்து ஒரே நாள்ல நிறைய இடத்துக்கு போவீங்களாமே, ஒரே நாள்ல ஒரு 30-40 இடத்துக்கு போயிட்டு போட்டோ எல்லாம் போடுவீங்களாமே? அதான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு சென்னையில ஒரு 100 இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காலையில போயிட்டு சாயந்தரம் அந்த 100 இடத்தையும் கவர் பண்ணிடுவான். பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு அந்த போஸ்டர் போட்டுக்கிட்டே இருப்பான். என்னோட உள்ள ஒண்ணும் போய் என்ஜாய் பண்ணிருக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு இருந்திருப்பான், நாளை காலையில பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல ஸ்ரீலங்கால இருக்கிற மாதிரி போட்டோ வந்திருக்கும். நீ எல்லாம் என்னடா நேத்து தானே பேசிட்டு இருந்தானா, எனக்கு சும்மா பில்டப்புக்கு போட்டேன், அப்பதான் 4 பேர் கேட்பாங்க ஃபாரின் போயிட்டான் போல நினைப்பாங்க, ஒரு பில்டப் அப்படிமா. எல்லாம் தயவு செஞ்சு நம்ம பண்ணாதல, நல்லாவும் போகும், சில பேர் இதை தப்பாவும் அப்சர்வ் பண்ணிப்பாங்க, கேட்க மாட்டான். விடல நம்ம ஒரு வாழ்க்கை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போலாம் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறது. நீங்க அந்த மாதிரி யாராவது கேட்பாங்களா, என்ன நேத்தா பார்த்தா அதுக்குள்ள ஸ்ரீலங்கா கேட்பாங்கன்னா, என்னடா ஜாலியா வாழ்றடா இன்னைக்கு இந்தியால இருக்கு, அதான் நான் ஊர்ல பார்த்தேன், இப்ப எங்க எந்த கண்ட்ரில இருக்க அப்படிம்பாங்க. நான் திருநெல்வேலியில தான் இருப்பேன், ஆனா போஸ்ட் வந்து ஸ்ரீலங்கா எங்க மலேசியா ஏதாவது பழைய போட்டோ எடுத்து போட்டுருது. ஓகே, போட்டோன்னே அவங்க மனசுல நினைச்சுக்குவாங்கல்ல, பைபிள்ல வேற லெவல்ல இருக்கான் அப்படின்ட்டு. அப்போ அவங்க நம்ம நினைக்கிறது தான் ஆக்சுவலி அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளை பத்தி, அதான் அவ்வளவுதான். ஓகே, பட் ஆனா அது கொஞ்சம் கஷ்டம் இல்ல, மத்தவங்க நம்மள என்ன நினைப்பாங்க நினைச்சே வாழ்றது ஒரு விதமான ஒரு ஏதாவது ஒண்ணு புதுசா அவங்கள யோசிக்க வச்சுட்டே இருக்குல்ல. ஜோஷுவா மட்டும் எப்படி காசு சம்பாதிக்கான் அப்படின்னு யோசிக்க வச்சுட்டே இருக்கணும், அவனுக்கு மட்டும் எப்படி காசு, நம்ம ஏன் எப்படி இருக்கோம் அப்படி வந்து அவங்கள யோசிக்க வச்சுட்டே இருக்கிறது. நம்மளை பத்தி பேசிட்டே இருப்பாங்கல்ல, நம்மளை பத்தின ஒரு டாக்ஸ் இருந்துட்டே இருக்கும். பட் அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப பில்டப் பண்றானோன்ற ஒரு இதையும் உங்க மேல கொண்டு வந்துரும்ல, போக வேண்டியதான். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? எந்த இடத்துக்கு போனாலுமே நீங்க ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டீங்க, அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை வச்சு நீங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பீங்கன்னு ஒரு விஷயம் சொன்னாரு. நானும் ஜபஸும் சிங்கப்பூர் போனோம், அவங்க அப்பா சிங்கப்பூர்ல இருந்தாங்க. இல்லை எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும், இல்லை உனக்கு டிக்கெட் போட்டு எல்லா இடமும் ஃப்ரீயா நீட்டா கூப்பிட்டு போறேன், என் கூட வருவியா மாட்டியா அப்படின்னு. சரி ஏதோ சொல்ற, அங்க போய் செலவழித்து விட்டுறாத அப்படின்னா. உடனே என்ன பண்ணேன், போய் இறக்கியாச்சு. சிங்கப்பூர்ல இறங்காம இந்தோனேஷியாவுக்கு டிக்கெட் போட்டாச்சு. என்ன மாதிரி போட்டேன்னா 1 டே லே ஓவர் மாதிரி போட்டேன். 1 டே லே ஓவர் சிங்கப்பூர், அங்கே சிங்கப்பூர் விசா எடுத்து சிங்கப்பூர் போயாச்சு. இல்லை 1 டே லேயர் இந்தோனேஷியா இது போட்டாச்சு, ரைட்டு. அங்கே உள்ளெல்லாம் எல்லா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குல்ல, 1 இயர் உள்ளே போய் சொல்கிறா. எல்லா இடத்துக்கும் யூனிவர்சல் ஸ்டுடியோ முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடு, என்ன ஒரு ஃபோட்டோ எடு, நீ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க. அப்புறம் அந்த குதிரை மாதிரி ஒன்று இருக்கும், அது பேர் என்னன்னு எனக்கு தெரில, அது முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடு. அப்புறம் மேலே போட்டு மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குது, அது முன்னாடி ஃபோட்டோ எடு. வேறு யாரெல்லாம் ஊரில் என்னதெல்லாம் கேட்பான்னு கூகுளில் பாரு, எதெல்லாம் வந்து விசிட்டிங் பிளேஸ் இன் சிங்கப்பூர்னு போடு. 7 இடம் வருதா, 7 இடத்துக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடு, ஃபோட்டோவை போஸ்ட் போடு. எங்க சிங்கப்பூர் போயிட்டு, ஆமாம் சிங்கப்பூர் போயிட்டு வந்தோன்னு சொல்லு. அவன் உள்ளே போனதே அவளை பார்க்க போகிறான், முடிஞ்சு. என்ட்ரி ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்தோனேஷியா. ஓகே, இப்போ இவர் வந்து வெளியில போயிட்டு போட்டோ எடுக்கிறாரு, அதை போஸ்ட் போடுறாரு. ஓகே,
இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்பாங்களே மச்சான் உள்ள போனேன் நீங்க இல்லாம நீங்க உங்களுக்கு தெரியும் இவர் என்ன பண்ணுவாருன்னு. பட் வெளியில இருக்க மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது. எப்பரா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லும்போது இவர் ஏதாவது கதை விடுவாரா? அதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? போஸ்ட் மட்டும் அவன் இருக்கிற மாதிரி தான் போஸ்ட் போடுவான். நம்ம இருக்கிற மாதிரி போட்டா கதை கிழிஞ்சிரும்ல எல்லா இடத்துலயும். அதுவும் இன்னைக்கு போட மாட்டான். இந்தோனேஷியா இன்னைக்கு போயிருக்கானா ஒரு வருஷம் கழிச்சுதான் அந்த போட்டோ வரும். ஏன் அப்படி? எல்லாரும் எங்க மறந்துருவாங்க. இருக்குன்னு தெரியக்கூடாது. போன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 போட்டோஸ்க்கு மேல இருக்கு. ஓகே. அப்போ அடிக்கடி நம்ம மாத்தி மாத்தி போட்டாதான் ஓ பயங்கர டிராவலரா இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. அதனால அப்படி போட்டுருந்துச்சு. இது வரைக்கும் எத்தனை கண்ட்ரி போயிருக்கீங்க? நான் ஒரு 6-7 கண்ட்ரி போயிருக்கேன். என்னென்ன கண்ட்ரி? யூஎஸ், துபாய், அபுதாபி, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இந்தோனேஷியா. ஓகே, இதெல்லாம் நீங்க போன கண்ட்ரி. ஆமா. இப்போ இந்த 7 வருஷத்துல இந்த ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு போட்டோ போட்டீங்களா? இன்னும் பெண்டிங் போட்டோஸ்லாம் இருக்குன்னு. துபாய் போட்டோஸ்லாம் இன்னும் போடவே ஆரம்பிக்கல. ஓகே, அதெல்லாம் எப்படின்னு ஒரு 2-3-4 வருஷம். ஏன்னா நவம்பர், ஏன்னா வேலையும் பாக்குறதுனால ஓகே இந்த லீவ் டைமை கனெக்ட் பண்ணி போடணும். ஆனா ஊர்ல தான் இருப்பேன். அந்த லீவ் டைம் கனெக்ட் பண்ணி போடணுங்கிறதுனால அந்த இப்போ நவம்பர் வந்து நீங்க பாருங்க துபாய் போட்டோஸ் வந்துட்டு. இப்போ நீங்க போறது எல்லாமே அந்த ஒரு டிராவல்கான பர்பஸ்க்காகவா இல்ல பிசினஸ் ரிலேட்டடா? சுத்துறதுக்கு தான். ஜாலியா சுத்துறதுக்காக தான். நான் வேலை விஷயமா போனதுன்னா அமெரிக்கா போனது. இப்போ அவர் வந்து ஸ்ரீலங்கா அண்ட் இந்தோனேஷியா போயிருக்காரு. பட் அங்கெல்லாம் இல்லாத சேஞ்ச் வந்து இந்தோனேஷியா வந்தாரா? ஓகே, அந்த சேஞ்ச் எல்லாம் வந்து இல்லாம இப்ப யூஎஸ் போனதுக்கு அப்புறம் தான் திடீர் சேஞ்ச் நீங்க நோட் பண்றீங்களா? பிசிக்கலா யூஎஸ் போனதுக்கு அப்புறம் தான் ப்ரோ இந்த பில்டப் போடுறது அதெல்லாம் முன்னாடி இருந்தே எங்களுக்கு பழகினதுதான். அந்த பிசிக்கலா இந்த எங்க போனாலும் கிராக்ஸ் போடுறது ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஆத்துல நாங்க குளிக்க போவோம் சின்ன வயசுல. மீன் கடிக்குன்னு தண்ணிக்குள்ளேயே வரமாட்டான். கரையிலேயே உட்காந்துட்டு காலை மட்டும் நினைச்சிட்டு போவான் தாமிரபரணி ஆத்துல. இப்போ என்னடா ரெசார்ட் தான்டா போகணும், அங்கதான் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இல்ல உனக்கு நீச்சலே அடிக்க தெரியாது, உனக்கு எதுக்கு ஸ்விம்மிங் பூல்ல போய் என்ன பண்ண போறோம், போட்டோ எடுத்து போடணும்டா. பில்ல அஜித் மாதிரி போட்டோ எடுக்கணும்னு எடுத்து வச்சிருக்கான். 100 போட்டோ எடுத்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எடுக்கிறதே அவன் தான் எடுப்பான். ஓ, நீங்க தான் எடுப்பீங்களா? நான் இருக்கும் போது நான் இல்லாதப்போ பாவம் வயசு வளைச்சு எடுக்க சொல்லிடுவான். இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு, அந்த ஜெட்லாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. நைட்டு 2 மணிக்கெல்லாம் கால் பண்ணி ட்ரம்ப் என்ன சொன்னாரு தெரியுமா அப்படின்னு கால் பண்ணி பேசுவாரு அப்படின்னு. என்ன சொன்னாரு ப்ரோ ட்ரம்ப் 2 மணிக்கு? ட்ரம்ப் என்ன சொல்றாருங்கிறது இல்ல, இவனுக்கு போன் பண்ணி நம்மளுக்கு போர் அடிக்கும். நம்மளுக்கு அப்பதான் லஞ்ச் டைம். இப்போ யார்கிட்ட பேசன்ட் இருக்காது. சரி இவன் தான் எந்த டைம்னாலும் ஃபோன் எடுப்பான் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணிட்டு, மச்சான் இந்த ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பாத்தியா? இல்லை நானே தூங்கிட்டு இருக்கேன். ஓ நான் இந்தியா கால் பண்ணிட்டேனோ அப்படின்றவேனா? சரி மச்சான் சாரிடா அப்படின்னு. சரின்னு வச்சிருவான். திருப்பி அடிப்பேன், தெரிஞ்சுதான் பண்ணேன் அப்படின்னு திருப்பி பேசுறது. உங்களுக்கு அந்த டைம்ல எப்படி இருக்கும்? தெரிஞ்சுதான் நைட் 2 மணிக்கு கால் பண்றாரு, பில்டப்காகவே கால் பண்றாரு, எப்படி இருக்கும் உங்களுக்கு? நமக்கு தான் அவனை பத்தி தெரியுமா? ஒரு 2 நாள் கடுப்பா இருக்கு. ஏன்னா தூக்கம் போது இல்ல. போனா 2 நாள் கடுப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகிருச்சு. சரி இந்த டைம்னாலே போன் அடிப்பான், எடுத்துடலாம் அப்படின்ட்டு நமக்கு அது அப்படி பழகிருச்சு, ஒரு பழக்கமாயிடுச்சு. எதுவுமே அவங்க அதாவது யூஎஸ் போனதுக்கு அப்புறம் நம்ம யாரோ அவங்க யாரோன்னு மாத்திட்டான். எலெக்ஷன் வந்துச்சு ஏப்ரல்ல, யூஎஸ்ல தான் இருந்தான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்க நாட்டுல எல்லாம் ஆன்லைன்லயே ஓட் போட்டுருவோம்டா. என்னடா இன்னும் போய் பூத்துல போய் நின்னுட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு தம்பி வரணும், வாடி வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்க வீட்லயுமே அதெல்லாம் நைட் 2 மணிக்கு இந்த மாதிரி கால் பண்றாங்க அப்படின்னும் போது ஏதாவது கேட்பாங்கல்ல, ஏன் இப்படி அவர் பண்றாரு நைட் 2 மணிக்கெல்லாம் அப்படின்ட்டு? கோவிட்க்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறதுனால 1 மாசம் ஒய்ஃப் ஊர்ல இருப்போம், 1 மாசம் இங்கே இருப்போம், எங்க அம்மா வீட்டுல இருப்போம். இவன் நைட்டு வர்றதை பார்த்துட்டு முத நாள் ரொம்ப டீசெண்டா சொல்லி பார்த்தாங்க பொண்டாட்டி, என்னங்க இந்த டைம்க்குலாம் வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு. 2வது நாள் எனக்கு மரியாதை போச்சு, என்னடா இப்ப என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. 3வது நாள் அவனுக்கு மரியாதை போயிடுச்சு. இந்த ஆர்யா படத்துல வரும்ல, வந்துட்டேன் என் தாலிய கொத்தோட இருக்கு அந்த மாதிரி. இப்ப என்னன்னா 10 நாள் லீவுக்குன்னு வர்றது 3வது நாளே கூட்டி கிளப்பிடுவாங்க. நீ ஒண்ணு இங்க இருக்க வேண்டாம், வா கிளம்பிடலாம் அப்படின்னு இழுத்துட்டு போறேன். ஓகே, உங்க வீட்டுல அதை எப்படி அக்செப்ட் பண்றாங்க உங்க வைஃப் உங்க ஃபேமிலி எல்லாம்? நான் இன்னொரு ரூம்ல இருந்துருவேன் நைட். ஏன்னா நான் இஎஸ்டி டைம்ல ஒர்க் பண்றதுனால இன்னொரு ரூம்ல இருந்துருவேன். என்னால கஷ்டப்படுறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் கஷ்டப்படுவாங்க. ஓகே, இந்த பில்டப் சமாச்சாரங்கள்லாம் வெளியில தான், வீட்டுல காட்ட முடியாது இல்லையா? எல்லாம் அப்புறம் சோத்துல விஷம் வச்சிருக்கூடாது. 2 மணிக்கு ஃபோன், நான் அவங்க அந்த ரூம்ல தூங்கிட்டு இருந்தா நான் என் பாட்டுக்கு வெளியில வந்து கார் எடுத்துட்டு இவன் வீட்டுக்கு வந்துடுவேன். எடுத்துட்டு வா டீ குடிச்சிட்டு போவோம். இல்லை இப்பதான் தூங்குனேன், பிள்ளைய தூங்க வச்சேம்மா. இல்லை மனசு தெரியல வான்ட்டு ஒரு கார் டிரைவ் போயிட்டு அதுக்குள்ள 3:30-4 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் அவனையும் வீட்டுல விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். டெய்லியுமே இதை பண்ணுவீங்களா? இல்லை வாரத்துக்கு எப்படியும் ஒரு 3 நாள் அப்படியே போடிடும். வாரத்துல 3 நாள். பட் உங்களுக்கு அது தெரிஞ்சிருமா, இன்னைக்கு வரப்போறான், இன்னைக்கு வெளில கூட்டு போறான், என்னைக்குனாலும் வருவான்னு தெரிஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்கும் ப்ரோ? அப்போ இன்னைக்கு எப்படி வெளில கூட்டு போயிடுவானே, வீட்டுல எப்படி சமாளிக்கிறது அப்படி இருக்குமா? என் ஒய்ஃப்
ஒய்ஃபும் அவனை பத்தி நல்ல அபிப்பிராயம் கிடையாது. கழுவி தான் ஊத்துவான். அவன் ஒய்ஃப் என்ன கழுவி தான் ஊத்துவான். ஆனா மேரேஜுக்கு முன்னாடி எங்க அம்மா அவனை அப்படி நினைப்பாங்க, அவங்க அம்மா என்ன அப்படி நினைப்பாங்க. அது அப்படியே தொன்று பாரம்பரியம் மாதிரி அப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. சரி, இப்போ அவரோட டாய்லெட்ரி பேக்கை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். ஒவ்வொரு ஐட்டமா ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு அவர் என்ன ரீசன் சொன்னாருன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. சென்சோடைன் ஓகே, என்ன ரீசன் சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் ஏதாவது சொன்னாரா அவங்க கிட்ட ஸ்பெசிஃபிக்கா? யூஎஸ்லாம் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இல்ல நான் ஸ்பெசிபிக்கா கேட்கல எதுவுமே. எனக்கு அது பார்த்த உடனே ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா நம்ம கூட இப்படி ஒத்த சோப்பு போட்டு சுத்திட்டு இருந்த பையன் என்னமோ அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனால நான் அப்படி சோப்பு தூக்கிட்டு போயிட்டேன். அன்னைக்கு காலையில தான் பார்த்தேன். இந்த பேக்கை மட்டும் அவனே தூக்கிட்டு வந்திருக்கான். ஓகே, இப்போ யூஎஸ்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாருல்ல ஃப்ரெண்டுக்காக? ரொம்ப நாளா இப்ப ஜட்டியை மாத்தி போடுற அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டிங்க. அட்லீஸ்ட் ஜட்டியாவது வாங்கிட்டு வந்தாரா? என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு உங்களுக்கு? கோடாரி வாங்கிட்டு வந்தான் ப்ரோ. அது ஏமாத்திட்டேன். இது யூஎஸ்ல இதாண்டா ஃபேமஸ்ன்ட்டான். எங்க அப்பா சிங்கப்பூர்ல இருக்கும்போது வாங்கிட்டு வராங்க. சரி நான் நினைச்சிட்டேன் வெளிநாடு ஃபுல்லா ஃபேமஸ் தான் போல. அது இப்ப நம்ம நாட்டிலேயே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இது நம்ம ஊர்லயே கிடைக்கல, எதுக்கு இதுக்கு போய் வாங்கிட்டு இருக்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டுடா ஏதாச்சும் கொடுக்கணும்ல அப்படின்னு. சரி போய் தொலை, ஏதோ பண்ணிட்டு போ அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறேன். வேற என்ன பண்ண? எதுக்காக ப்ரோ கோடாலி தைலம்? வேற எவ்வளவோ இருக்கு. இடையில பாடி பெயின் அது இதுன்னு இருந்தான். மசாஜுக்கு வா தாய்லாந்து போவோன்னு வேலை இருக்கு அப்படின்ட்டான். அதனால சரி கோடாலி தைலத்தை கொடுத்து சரி வலியை போக்குவோன்னு கொடுத்துருக்கு. ப்ரோ உங்களோட வலியை நீங்க சொன்னனாலதான் அவர் கொடுத்தாரு அப்படின்னாங்க. நீங்க ஏதாவது அவர்கிட்ட யூஎஸ்ல இருந்து மாப்பிள்ள எனக்கு இது வரும்போது வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி எதாவது கேட்டீங்களா? மாத்திட்டு இங்க இருந்து வர்ற பிளைட் கார்ட்ஸும் அதுவும் சேமா இருந்தா அப்படி இப்படி என்னமோ சொன்னா. சரி என்னமோ பண்ணிட்டு போன்னு விட்டாச்சு. ஐபோன் கேட்டேன். ஐபோன் புதுசு எடுத்துட்டு வாடா, அங்க ஏதோ காசு கம்மிங்கிறாங்க, புதுசு எடுத்துட்டு வான்னு கடைசி வரை எடுத்துட்டே வரல. ஓகே ப்ரோ, அடுத்து நான் வந்து இன்னொரு பொருள் உள்ள இருந்து எடுக்க போறேன். ஐயோ நிறைய இருக்கு ப்ரோ உள்ளார. ஆக்சுவலி பாட்டில் ஐட்டமே ஆக்சுவலி நிறைய இருக்கு. இது வந்து சென்ட் பாட்டில் தான் பாஸ். ஓகே, நான் சென்ட் ஆக்சுவலி 2-3 வச்சிருக்கீங்க. ஒரு டப்பா இருக்கும் ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே இது வந்து இதுக்கு உடம்புக்கு மட்டும் இல்ல, க்ளீன் பண்றதுக்கு எல்லாம் எடுத்து ஹார்பிக்ஸ் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. எல்லாத்தையும் சேர்த்து தான் பையில தூக்கிட்டு போறாங்க கூட நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் சொன்னேன் எல்லாம் உடம்புக்கு மட்டும் முகத்துக்கு மட்டும். ஓகே, நீங்க எல்லாத்தையுமே எடுத்து பாத்தீங்களா? என்னல இது புதுசு புதுசா இருக்கு அப்படின்னு எனக்கு புரியல, அதனால விட்டுட்டேன். எனக்கு அதான் சொல்றேன்ல, அது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா குளிக்காம கொள்ளாம சுத்திட்டு இருந்த பையன் இவ்வளவு நீட்டா இது பண்ண ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு. இப்ப இவ்வளவு ப்ராடக்ட் வாங்குறதுக்கே நீங்க தனியா சம்பாதிக்கணும் போல இருக்கு. எப்படி அது சம்பாதிக்க செய்யறோம்? இதுக்காக எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க மந்த்லி? எனக்கு ஒரு பைத்தியம் என்னன்னா, பெர்ஃப்யூம் வந்து ரொம்ப பைத்தியம். எங்க பார்த்தாலும் அதை வாங்கிடுவேன். ஓகே, அண்டராம் வந்து இது யூஎஸ் பிராண்டு. இந்த ஹார்பிக். ஹார்பிக் இல்ல அவரோட இதுல சொன்னாங்க. இது வந்து நம்மளுக்கு அந்த டார்க் ஸ்கின்னா வராது. அதனால என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க, நான் டார்க் ஸ்கின் தான். இல்ல டார்க் ஸ்கின் வராது நீங்களே. அதனால இது சரியா யூஎஸ் பிராண்டுனா குவாலிட்டியா இருக்குமே அப்படின்ட்டு. நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே யூஎஸ் பிராண்டு தானா? எல்லா கண்ட்ரியும் இருக்கும். இப்போ அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா தாய்லாந்து. இதுவா? ஆமா, மேட் இன் தாய்லாந்து. இது அந்த மாதிரி நீங்க வாங்குனதுல ஏதாவது எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட்? இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது இந்த பாஸ். ஆமா. ஓகே, இது எவ்வளவு? கிட்டத்தட்ட $200 மேல. $200 நம்ம இந்தியன் ரூபீஸ்ல எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட 16,000 ரூபாய். 16,000 ரூபாய். ப்ரோ ஒரு சென்ட் 16,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு சொல்லும்போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? காசு கொடுத்து வாங்கினேன்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, எனக்கு கிஃப்டா வந்தது. இதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். இதுல வந்து நானும் விலை கொடுத்து வாங்கினதுன்னா இந்த சென்சோடன்ட் பேஸ்ட், இந்த பிரஷ், கேண்டிட் பவுடரு, மவுத் வாஷ். ஆக்சுவலி ஓகே, மவுத் வாஷ், கேண்டிட் பவுடரு அதெல்லாம் கிஃப்ட் தான். ஓவராலா எல்லாமே கிஃப்ட் தான். 90% வந்து கிஃப்டா தான் இருக்கும். இந்த பேக் நீங்க எப்பத்துல இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? யூஎஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா? ஆமா, யூஎஸ்ல நான் அட்லாண்டா போயிருக்கும்போது என்னோட கசின் இந்த பேக்கை கொடுத்தாங்க. அட்லாண்டா போனீங்களா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே டவுட்டா இருக்கு. இவர் அட்லாண்டா போய் அந்த இது இருக்கும் இல்லையா, அட்லாண்டான்னு சொல்லிட்டு போர்டு இருக்குல்ல, ஐ லவ் அட்லாண்டா, அதை பார்த்துட்டு வந்து போட்டோ எடுத்துட்டு அட்லாண்டா போயிட்டு வந்தேன் சொல்லுவாரு. என்ன பார்ப்பேன்னா கூகுளில் அங்கே முக்கியமான இடங்கள்லாம் இப்போ அட்லாண்டானா யார் என்ன சொல்லுவாங்கன்னா கொக்கோ கோலா சொல்லுவாங்க. ஓகே, கொக்கோ கோலா கம்பெனி அங்கே இருக்குது. அப்புறம் வாட்டர் வேர்ல்டு, ஆமாம், ஃபிஷ் அக்வாரியம். அப்புறம் ரெண்டுத்துக்கும் கொக்கோ கோலா இதில் லோகோ வச்சுருந்தா அங்கே ஒரு ஃபோட்டோ, ஃபிஷ் அக்வாரியம் முன்னாடி இருந்து ஒரு வேல் பக்காவா அதில் இருந்து ஒரு ஃபோட்டோ. ஓகே, டேய் அங்கே கொக்கோ கோலா போனியா? ஆமாடா போயிட்டு வந்தேன், என்ன ஃபோட்டோ என்ன இருக்குல்ல.
யாரு கேப்பா? உங்க ஃப்ரெண்ட்ஸே Friends கேட்பாங்க. கேட்பாங்க, ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் Facebookல தெரியுமே comment நீங்க வரும். பில்டப் பண்ணுவீங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தானே தெரியும். ஓகே. இவனுக்கு தான் தெரியும். ஷோல நான் நோட் பண்ண ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, நம்ம வெளியில நம்மளை பாக்குறத வச்சு அந்த அப்பியரன்ஸ் வச்சுதான் மத்தவங்கள நம்மள ரெஸ்பெக்ட் ஆமா. பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல நம்மளோட அப்பியரன்ஸோ நம்ம ஏதாவது ஒரு வச்சு நம்மள கலாய்க்கிறதோ கிண்டல் பண்ணதோ அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல, டிஸ்ரெஸ்பெக்ட் கலாய்க்கிறதெல்லாம் கலாய்ப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. நம்ம 10 பேர் இருக்கானா நம்ம அதுல தனியா நிக்கணும்ட்டு பார்த்தா தெரியணும். நம்மளை பார்த்தா அதான் உங்களுக்கு அது எங்க இருந்து அது ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேக்குறேன். அது சின்ன வயசுல இருந்தே வந்ததுன்னு நினைக்கிறேன். Okay. என்னன்னா இந்த சம்பவத்தினால அந்த மாதிரி ஏதாவது? மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, அப்போ நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க. நான் என் ஃப்ரெண்டுலாம் வந்து கிரவுண்டில் நின்றுட்டு இருந்தோம். ஒருத்தங்க வந்து என்கிட்ட ஹாய் வாட்ஸ்அப் அப்படின்னாங்க. இவங்க என்கிட்ட எதுக்கு ஒர்க் ஷாப்லாம் கேட்காங்க? நான் சொன்னேன் ஹியர் நோ ஒர்க் ஷாப் அவுட் சைடு அப்படின்ட்டு. இவன்ட்ட வந்து கேட்கேன், டேய் என்கிட்ட வந்து ஒர்க் ஷாப் கேட்காங்க, அவங்க வாடகை வண்டியில தான் வந்திருப்பாங்க, ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க, சொந்த வண்டியில் வந்திருக்காங்க, ஒர்க் ஷாப் இல்லை வாட்ஸ்அப்னா எப்படி இருக்குன்னு அர்த்தம்டா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஒவ்வொரு இதாக யோசிச்சு சரி இங்கிலீஷ் முதல்ல படிக்கணும் அப்படின்னு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் இங்கிலீஷ் பேச தெரியாது. பிறகு காலேஜ் அதுவும் லோக்கலில் தான் படித்தோம். அப்புறம் வெளியில் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் பேசி, அப்புறம் யூஎஸ் போனதுக்கப்புறம் யூஎஸ் ஆக்சென்ட் மாறுது. யூஎஸ் ஆக்சென்ட்ல தான் இப்போ பேசுவீங்க? ஆமாம். இப்போ எனக்கு இப்போ சிங்கப்பூர் 21 நம்பர்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி 2026 எனக்கு அது 2026. ஸோ அப்படியே தமிழ் படத்துல ஃபாரினர்ஸ் பேசுற மாதிரியே இருக்கு. அப்படியே பேசி அப்படியே பழகிடுச்சு. உங்களுக்கு அது எப்படி ப்ரோ இருந்துச்சு? இந்த வாட்ஸ்அப்புக்கு என்னன்னு கேட்டவர் வந்து 2026 பேசுறாரு, உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? இல்ல ப்ரோ, அதான் அவன் சொல்றான்ல, அந்த பில்டப் கொடுக்கறது வந்து நம்ம நாட்டுக்கு தேவையே இல்ல. ஆனா ஃபாரின்ல அது எவ்வளவு முக்கியங்கிறத அவன் கூட போய் நான் ஒரு நாள் அனுபவப்பட்டேன். ஏன்னா இப்போ ஒண்ணு சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போனான் ப்ரோ. நாங்க 2 பேரும் தான் போனோம். 2 பேரும் தான் தரையில உட்காந்துருக்கோம். தரையில உட்காந்துருந்தா கிளீன் பண்ற லேடி வந்தாங்க. வந்து என்ன மட்டும் பாத்துட்டு இப்படி ஒரு மாதிரி நக்கலா ஏய் கெட் அவுட் அப்படின்ட்டு அந்த பக்கத்துல போய் உட்கார சொல்லிட்டாங்க. நானும் ஒண்ணு எந்திரிச்சு பாத்துட்டு என்னடா எல்லாரும் இவனும் நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட தான் உட்காந்துருக்கோம், ஆனா நம்மள மட்டும் சொல்றாங்கன்னு லைட்டா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் திரும்பி பாக்கேன். யூரோப்பியன்ஸ் ஒரு 10 பேர் உட்காந்துட்டாங்க. 4 பேர் வெள்ள, 6 பேர் பிளாக். அந்த 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 கேங்கோட அப்படியே அவன் ஜெல்லாயி உட்காந்துட்டான். இந்த லேடி சரி வெளிநாட்டுல வந்து இப்படிதான் பில்டப் போட்டு போட்டணும் போல அப்படின்னு என்ன பண்ண ரேசிசம் தான் இருந்தாலும் நமக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, அதனால ஒண்ணும் தெரியல. அப்புறம் தான் நினைச்சுக்கிட்டேன் சரி இதுதான் பையன் வெளிநாட்டு போய் பில்டப் போட்டுட்டு இருக்கான் போல. இவன் எப்படி வருவான்னா ஒரு ட்ராக் ஷூட்டு, ஒரு செருப்பு, ஒரு டிஷர்ட், இப்போ ஒரு கோடு போட்ட டிஷர்ட் போட்டிருக்காங்களா அது மாதிரி போட்டு சின்ன ஒரு ஷோல்டர் பேக்லயே 5 நாள்னாலும் ஒரே ஷோல்டர் பேக் 2 சட்டையில வந்துருவான். எனக்கு அப்படி இல்லை. 5 நாள்னா எனக்கு ஒரு ட்ராலி, ஷூக்கு, செப்பல், வீட்டுக்கு போடுறது எல்லாத்துக்கும் தனியா ஒரு பேகு, டாய்லெட்ரி பேகு, அப்புறம் லேப்டாப் பேகு, சன்கிளாஸு, அப்புறம் நான் ஷார்ட்ஸ் போட்டாலும் ஷூ போடணும்னு நினைப்பேன். இடத்துக்கு தகுந்தாப்புல மாறி இருந்துக்கிட வேண்டியதான். நீங்க இவர்கிட்ட சொல்லுவீங்களா, ஏன் மாப்பிள்ள யூஎஸ்ல எல்லாம் இப்படிதான்டா நீயும் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும் சொல்லிருக்கீங்களா? ஏகப்பட்ட வாட்டி சொல்லுவேன். இல்ல இப்படியே கடந்து இப்படியே அலைஞ்சிட்டு அப்ப ஈசாக்கு மாதிரியே துபாய்க்கு போனோமா அது சும்மா கிடக்கட்டு அப்படி இப்படின்றான். நீங்க அது ஆக்சுவலி அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவீங்களா? இவன் அப்படி சொல்லுவான் நமக்கு இதே நல்லா இருக்கு அப்படின்னு. இப்ப நான் இந்த ஷோக்கு போட்டுருக்கீங்க, பல்லே வளைக்கிறீங்க, மண்டையெல்லாம் கழுவிடுவான். 2 நாள் போட யூஸ் பண்ண கூட வச்சிருவான். ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்து யூஸ் பண்ணி பாரும்பா. நமக்கு அது செட் ஆகாது, நம்ம ஊருக்கு அதெல்லாம் தேவையில்லையே. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? பர்ஃபியூம் கொடுப்பான் ப்ரோ. இது ஃபங்க்ஷனுக்கு மட்டும் ஒரு பர்ஃபியூம் யூஸ் பண்ணடா அப்படின்னு கொடுப்பான். தனியா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் எதுக்கு பர்ஃபியூம் நமக்கு? அதெல்லாம் 2 நாள் யூஸ் பண்ணி பார்த்து நமக்கு எதுக்கு தேவையில்லடா நீனே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஆனாலும் நம்ம ஒரு நீட்டா அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த செல்ஃப் க்ரூமிங் அப்படிங்கறது வந்து யுஎஸ் போய் நீங்க கத்துக்கிட்டீங்க. ஆமா. சோ இந்தியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல, பல கண்ட்ரீஸ் நம்ம போகும்போது நம்மளும் நம்ம ஊர் மக்களை மாத்தணும்னு நினைக்கிறோம். ஓகே, ஆமா. அதுல நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டது என்னன்னா, இங்க நம்ம ரோட்ல எல்லாம் ஒரு பேக்கெட்டை பிரிச்சோன்னா அதுலயே போட்டுருவோம். அங்க அப்படி இல்லை, பேண்ட் பேக்கெட்ல வச்சிருவாங்க. நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன், நியூ ஜெர்சி டு நியூயார்க்கு. ஒருத்தன் கடக்குன்னு இப்படி குனிஞ்சி இது பண்ணி பேக்ல டிஷ்யூ எடுத்து என் ஷூவை தொடச்சிட்டு இருக்கான். உடனே வாட் ஹேப்பன் அப்படின்னு நான் கேட்குறேன். உடனே சாரி ஐ ஹேட் யூ ஷூ அப்படின்னா, ஷூவை மீச்சிட்டேன் அப்படின்னு. இட்ஸ் ஓகே மேன், இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அப்புறம் நான் டிஷ்யூ வாங்கி. ஸோ ஒரு சின்ன விஷயம்னாலும் அவ்வளோ இதாக இருக்கிறாங்க. யூஎஸ்ல ஓகே, அது நம்மளுக்கு அந்த இதாக தெரியும். பட் அதை இங்கே மாற்றணுங்கிறது நம்மளை பார்த்து சரி ஒரு 3-4 பேர் மாறினா நல்ல விஷயம் தானே.
நம்ம இந்தியாவும் இந்த மாதிரி யூஎஸ் மாதிரி ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பா ஃபீல் பண்றேன். ஓகே. நம்ம குப்பையே நம்ம கரெக்டான இடத்த போட்டு நம்ம ஒரு 4 பேர் போடுறோம்னா 10 பேர் போடுவாங்க, 100 பேர் போடுவாங்க. நாட்டுல குப்பை இருக்காது, டஸ்ட்பின்ல இருக்கும், கரெக்டா அதுக்கு தகுந்தாப்புல போயிடும். ஏதாவது ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்ப நம்ம இந்தியால இருக்கோம், இப்ப இந்தியா வந்து நீங்க அந்த அளவுக்கு மாத்தணும்னு நினைக்கிறீங்க, இந்தியாலே ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருக்கும், யூஎஸ்லயே அந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கும். யூஎஸ்ல உங்களுக்கு இந்த விஷயம் வந்து மாத்தினா அப்படி நல்லா இருக்கும்னா? ஃபுட்டு நம்ம ஊர் தான் ஃப்ரெஷ் ஃபுட்டு. அங்க ஃப்ரெஷ் ஃபுட்டுனாலும் ஒரு வாரம் கழிச்சு ஃபுட்டு தான். ஓ, ஃப்ரெஷ்னாலே ஒரு வாரம் கழிச்சு கழிச்சு தான் ஃப்ரெஷ். ஏன்னா அங்க நம்மளுக்கு அரிசி காய்கறி இதெல்லாம் இந்தியால இருந்து வருது, மெக்சிகோல இருந்து வருது. ஆனா இங்க நம்ம டைரக்டா காலையிலேயே விவசாயம் அதுல இருந்து டைரக்டா சந்தைக்கு வந்துருது, ஃப்ரெஷ்ஷா நம்ம சாப்பிடுறோம். ஆக்சுவலி அங்க ரொம்ப ரேட் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்ட. ஒரு காய்கறி நம்ம வாங்கணும்னா கூட வந்து ரொம்ப தக்காளி எல்லாம் எக்ஸ்பென்சிவ். ஒரு பவுண்ட் வந்து $4 வரும். கொத்தமல்லியில எல்லாம் ஒரு கட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா $1 $2 வரும். ஓகே. ஸோ அங்கே நம்ம சம்பாதிக்கலன்னா நம்ம இங்கே கூட சர்வே பண்ணி கஞ்சி குடிச்சிட்டு இருந்துடலாம். பட் அங்கே காசு இருந்தால் தான் இருக்கும். யூஎஸ்ல இப்போ நீங்கள் ஒரு ஆவரேஜாக ஒரு மந்த்லி ஒரு இன்கம், ஒரு ஆனுவல் இன்கம் அப்படின்னா நம்ம இந்தியன் ருபீஸில் எவ்வளோவா இருக்கும்? எவ்வளோ தான் மேனேஜ் பண்ணி? குறைஞ்சது 10 லட்ச ரூபா இருந்தால் தான் நார்மலாக மேனேஜ் பண்ண முடியும். ஒரு மந்த்லி நம்ம நார்மலாக ஆவரேஜாக போகிறதுக்கே யூஎஸ்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழணும்னா ஒரு 10 லட்ச ரூபா இருக்கும். 10 லட்ச ரூபா இருந்தால் மிடில் கிளாஸாக வாழ்ந்துக்கலாம். ஓகே. அதே ப்ரோ, இப்போ நீங்க அந்த 10 லட்ச ரூபா நம்ம இந்தியன் ருபீஸ்ல இந்தியாவில் இருக்கும் போது அதுல நம்ம எந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல? சோ இவர் இப்படி சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுது? கடனே இல்லாம இருக்கலாம். மெயினா கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு இருக்கலாம். கேட்க மாட்டாங்க. 10 லட்சத்தையும் பில்டப் கொடுத்து கடனே அடைக்கிறான். அதாவது ஸ்பிளிட் பண்ணிக்குவான். 3 லட்சம் ஃபார் பில்டப். நான் பட்ஜெட் போடுவோம்ல, 6 லட்சம் வீட்டு செலவுக்கு, 1 லட்சம் கரண்ட், அந்த மாதிரி என்னமோ போடுவோம்ல, அதுல 3 லட்சம் ஃபார் பில்டப் அண்ட் பீலான்னு போட்டு ஒரு பட்ஜெட் அது ஒரு 3 மாசம் சேர்த்து வச்சான்னா இருக்கிற கடன் எல்லாம் அடைஞ்சிரும் அவனுக்கு. இவர் கடன் இருக்கா? கடன் இருக்கும் ப்ரோ. அதான் அது என்னன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவான். அதாவது கடனை ஒரே சாட்ல அடைச்சிடக்கூடாது, அடைச்சா நம்மள கண்ணு வச்சிருவாங்க. கடன் இருக்கணும், நம்ம கடன் பே பண்றோம் தெரியணும், அப்பதான் யாரும் நம்மகிட்ட வந்து கேட்க மாட்டாங்க. எனக்கு வாழ்க்கை பாடம் நடத்துவான். இல்ல கடன் இருந்தாதான் நம்ம ஓடுவோம், வாழ்க்கையில ஓடுவோம். ஏன் கடன் ஒரே டைம்ல அடைச்சிடலாம்ல? ஒரே டைம் அடைச்சி திருப்பி காசை சேர்த்து வைக்கணும் வைங்களேன். எவனாட்டு வந்து 5 லட்சம் தான் 1 லட்சம் தான் கேட்பான். அதுக்கு நம்ம கமிட்மெண்டோட இருந்தோம்னு வைங்களேன், எனக்கு இந்த இஎம்ஐ இருக்கு, அந்த இஎம்ஐ இருக்கு, அந்த டைம் சொல்லி சமாளிச்சுக்கலாம் இல்லையா? உங்களோட இங்கிலீஷ் பத்தி நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அவர்கிட்ட ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மட்டும் வச்சுக்க முடியுமா உங்களோட ஆக்சென்ட்? Hi Jeeves, how are you? யாரு? Hey, it's Joshua man. யாரு பிச்சை தமிழ்ல பேசுற? How are you? நல்லா இருக்கும்பா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இல்ல உனக்கு வந்து யுஎஸ் ஆக்சென்ட்ல இங்கிலீஷ் கத்து தரேன்டா, அதுக்கு பதில் சொல்லு. I'm good. வேணாம்பா, நாங்க இங்கேயே இருந்துட்டு கூலோ கஞ்சோ குடிச்சிட்டு இருக்கோம். நமக்கு எதுக்கு யூஎஸ்? போறவன் தான் பாக்கணும். இல்ல நான் அடுத்தது எலிதான் காயுதுன்னா எலி புடிக்கிறதுக்குல காயணும் கூட. உன அடுத்தது கூட்டு போலாம்னு நினைச்சிருக்கேன். நான் போனாலும் 2 நாள்ல வந்துட வேண்டிய, அங்கெல்லாம் தங்க மாட்டேன். ஓகே. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேஸ்புக்ல இல்லையா? போய் அங்கேயே போய் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அங்க ஸ்டே பண்ற அளவுக்கு? ஆமா ப்ரோ, அவனுக்கு எல்லா ஊர்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப ஒரு ஹெல்ப் கேக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்டா, அவனுக்கு யாரா தெரியும், எனக்கு ஒரு யாரா தெரியுமா அப்படின்னா, ஏன் அந்த ஹெச்ஆர் நம்ம ஃப்ரெண்டு தான்டா, நம்ம பேரை சொல்லி போய் பேசிட்டுருவோம். நம்மளும் சொல்லிட்டான் போடா அப்படின்ட்டு தைரியமா போய் பேசுவோம். பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவருக்கு இவனை யாருன்னே தெரியாது. கோட்டிங்களா? யார் நீ? ஃபேஸ்புக்ல ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பான், அக்செப்ட் பண்ணிருப்பாரு. இல்ல லிங்க்டின்ல ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் நம்ம திறமைய சொல்லி, சார் நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிருப்பான். அவரு அக்செப்ட் பண்ணிருப்பாரு. அது மூலமா இவனுக்கும் ஒரு பேர் வந்துரும். ஓ, ஜோசுவா ரெஃபர் பண்ண ஆளு நல்லா பேசுறாரு அப்படின்ட்டு இவனுக்கு ஒரே 2 மார்க் அடிச்ச மாதிரி ஆச்சு. இவரு மூலமா கான்டாக்ட வாங்கி அதுக்கு இப்ப இவனை உள்ள தள்ளி விட்டோம்னா ஒரு 4 பேரை திருப்பி வேலை எடுத்து கொடுக்கலாம்ல. அந்த மாதிரி ஆக்சுவலி உங்க 2 பேரோட அந்த ஒரு காம்பினேஷனே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இந்த காம்போ வந்து கூடிய சீக்கிரம் நாங்க வந்து ஸ்கிரீன்லயும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ அதுக்காக ஒரு சம்பவமும் நடந்திருக்கு, ஒரு இனிஷியேட்டிவ் இப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமா, செப்டம்பர்ல ஆடிஷன் வர சொல்லியிருக்காங்க. மூவி நேம் சொல்ல வேண்டாம். உண்மை சொல்றியா? நான் பில்டப் போடுற மாதிரி சும்மா கதை அடிச்சு விடுறியா? ஆமா ப்ரோ, நீங்க நான் நம்பிட்டேன். வேற ஒரு உண்மையா இல்ல புரியா? அது செப்டம்பர்ல தான் உனக்கு தெரியும். நான் இல்லாம அவங்ககிட்ட கதை அடிச்சிருந்தா கூட நம்பிருப்பாங்க. ப்ரோ நீங்க இருக்கீங்கன்றனாலதான் எனக்கு டவுட் வருது. அப்ப உங்களுக்கு தெரியாதா? ஸ்டூடியோ பார்த்து பெரிய ஸ்டூடியோவா இருக்க, சரி நம்மளும் ஒரு பில்டப் அடிச்சு விடலான்னு அடிச்சு விட்டுருப்பான். செப்டம்பர் வந்தாலும் தெரியும் என்ன. ஐய நம்பிட்டேன். இல்ல ப்ரோ, அவர் நேத்துல இருந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் கூப்பிட்டு இருக்காங்க எங்க 2 பேரையுமே,
சோ சீக்கிரமா அடுத்த இதுல பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்ப ஓ அப்ப பரவாயில்ல bro, வரும் bro, super bro செப்டம்பர்ல அப்படின்னாரு. எல்லாரும் பாருங்க. இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் வைரல் ஆனதுக்கு அப்புறம் உங்களை பத்தி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் உங்களோட சைடு நீங்க ஒரிஜினலா இருக்கீங்க. பட் அது வெளியில இருந்து பார்க்கும்போது நிறைய பேர் அதுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல. சோ அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? 70% பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு, 30% நெகட்டிவ் கமெண்ட்ஸு. அதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து யாரெல்லாமோ தெரியாமல் போடுறது எனக்கு அது பெருசாக தெரில. பட் என்னோடய கசின்ஸ்லாம் 2-3 பேர் போட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு அது ரொம்ப வேடாக இருந்துச்சு. என்னடா இவங்களுக்கு நம்ம என்ன துரோகம் பண்ணோம், என்ன இது அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டுக்கு இவனுக்கு ஃபோன் பண்ணேன். என்னோடய கசின் யூஎஸில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்படி நெகட்டிவ் கமெண்ட்டு அது ரொம்ப சீப்பாக போட்டிருந்தாங்க. பட் நான் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கிறேன். அப்போது என் ஃப்ரெண்டு இவன் என்ன சொன்னான்னா, நெகட்டிவ் கமெண்ட்லாம் கண்டுக்காத, அதெல்லாம் வரதான் செய்யும், உன் மேலே எவ்வளோ பொறாமையில் இருக்காங்கங்கிறத பார்த்துக்க, ஏன்னா நீ ஒரு டிவி சேனலில் வந்திருக்க, எவ்வளோ பொறாமையில் இருக்கேன்னு பார்த்துக்க, இதெல்லாம் பெருசாக இது பண்ணாத, அப்படியே போட்டுரு, தயவுசெய்து எந்த கமெண்ட்டையும் படிக்காத. வீடியோ பார்த்தியா, நீ என்ஜாய் பண்ணியா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ஜாய் பண்ணோமா, என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, அப்படியே விட்டுருன்ட்டு விட்டுட்டான். இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த கமெண்டில் போய் நான் வெஞ்சன்ஸ் இருப்பாங்க சொந்தக்காரங்கன்ட்டு நான் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு அவன் கமெண்ட் பதில் போட்டிருக்கான். ஓகே, உங்களுக்காக உங்க ஃப்ரெண்டு போய் கமெண்ட் போட்டிருக்காரு. என்கிட்ட சொல்லிட்டான் அவன், நீ லைக்கோ கமெண்ட்டுக்கு பதில் போடுறது நீ எதுவும் பண்ணாத, நாங்கள் பார்த்துக்கிறோம். எதுக்கு அவன் சொன்னாங்கிறது எனக்கு ரீசனே சொல்லவே இல்லை. நீ இப்போ லைக்கும் போடாத, கமெண்ட்டுக்கு பதிலும் போடாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவன் போட்டிருக்கான். நாங்க வந்து ஜாலியா ஷோ போனோம், ஒரு நாள் ஜாலியா போனோம், நல்லா என்ஜாய் பண்ணி பேசிட்டு வந்துட்டோம். இப்ப புதுசா பாக்குறவங்களுக்கு நாங்க யாருன்னே தெரியாது, அதனால இவங்க திட்டுறதும் சரிதான், பாராட்டி பேசுறதும் சரிதான், ஏதோ புதுசா பாக்குறாங்க இது பண்றாங்கன்னு விட்டுடலாம். ஆனா கூட இருந்தே டிராவல் பண்றவங்க வந்து, அதுவும் இவ்வளவு நாள் ஒன்னும் பெருசா தப்பா சொன்னது இல்ல, நல்லவங்க மாதிரி நேர்ல பேசிட்டு பின்னாடி பேசும்போது அது எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. இப்ப அவன் எவ்வளவு சேட்டை பண்றான்னு சின்ன வயசுல இருந்தே நானும் பாத்துட்டு இருக்கேன், அவங்களும் பாத்துட்டு இருப்பாங்க, இவன் ஜோசுவானா இப்படிதான். அப்ப அதை தெரிஞ்சுமே பப்ளிக்கா அவங்க அப்படி தப்பா கமெண்ட் பண்ணது வந்து அது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா பணங்கிற விஷயத்த, பில்டப் பணங்கிற விஷயத்தை தவிர்த்து மத்த தனிப்பட்ட வகையில பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பையன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எங்க அப்பா கோவிட் டைம்ல தவறிட்டாங்க, சித்தப்பா தவிர்த்து வேற யாருமே வர முடியல. ஏன்னா கோவிட்ல யாருமே வர முடியல, அவனாலையும் வர முடியல, அவன் ஒய்ஃப் கன்சீவா இருந்ததுனால. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அட்மிட் ஆனதுல இருந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து கல்லறையில கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் அவன் தான் போன்லயே எல்லாம், ஆம்புலன்ஸ் டிரைவர், ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வேற ஊர்ல இருந்துட்டு இங்க வந்ததுனால எல்லாம் பாத்துக்கிட்டான். இப்ப நான் இல்ல, அப்படி கமெண்ட் போட்டவங்களுக்குமே அவன் அதை பண்ணியிருக்கான். ஏதாவது டப்புன்னு கூப்பிடுவாங்க, திடீர்னு நைட் 1 மணி 2 மணி நாளும் விட்டுட்டு ஓடிடுவான். ஹெல்ப் பண்றதுக்கு, அவ்வளோ ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவான். பண விஷயத்தை தவிர்த்து எல்லா விஷயத்துலயும், பண விஷயம் கூட முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருப்பான். சோ இதெல்லாம் அவங்க கூடயே இருந்து பார்த்துட்டு அப்படி கமெண்ட் பண்ணது வந்து அது எனக்கு தப்பா படுச்சு. இப்போ அவங்க அண்ணன் ஒருத்தர் யூஎஸ்ல இருக்காரு, எல்லா நெகட்டிவ்ஸ் கமெண்ட்க்கும் ரிப்ளை போட்டுட்டு இருந்தாரு. அதான் அவரை கண்ட்ரோல் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுத்து, அவன் நல்ல பையன் தெரியுமா, அந்த பையன் தெரியுமா அப்படின்ட்டு இருந்தாரு. சொன்ன அவரை கண்ட்ரோல் பண்ணு, எல்லாத்துக்கும் போட முடியாதுல, இவங்களுக்கு மட்டும் போட்டு ரிப்ளை விட்டுருலாம் அப்படின்ட்டு. இல்ல, கடைசியில ஜீ தமிழுக்கே போட்டு விட்டேன். ஜீ தமிழுக்கே போட்டு விட்டா என்னன்னு போட்டாரு, என்னெல்லாம் இந்த நெகட்டிவ் கமெண்ட் எல்லாத்தையும் அபியூஸ் பண்ணிக்க. ஏன்னா போகும்போதே தெரிஞ்சதுதான், பாசிட்டிவாவும் வரும் நெகட்டிவாவும் வரும்னு. அவரு கட்டுக்கலக்கான காலம் மாதிரி போய் பொறுமிட்டு இருக்காரு. கமெண்ட்லயே தெரியும். ஒண்ணும் இல்ல, நீங்க நேர்ல ஒரு மனுஷன் உணர்ச்சி வசப்படுறதையும் கமெண்ட்ல உணர்ச்சி வசப்படுறதையும் பார்த்தா நமக்கே உணர்ச்சி வரும், இவரு இப்படி துடிச்சிட்டு இருக்காரு போல, கமெண்ட் இப்படி போடுறாரு அப்படின்னு. அவனை திட்டுறது மறுக்கொண்டு நேத்துல இருந்து என்ன ஒருத்தன் திட்டிட்டு இருக்கான், அவன் ஜூனியர்னு ஒருத்தன் போட்டு திட்டிட்டு இருக்கான். எனக்கு நம்ம இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு, இவன் தான் ஆள் செட் பண்ணி என்ன நாங்க சொல்லி அனுப்பி போனோம்னு எனக்கு தோணுது. ஓகே, ஆமா, எல்லா நெகட்டிவுமே எனக்கே வருது, நீ கொஞ்சம் இல்ல அது மட்டும் கிடையாது. இவன் ஒய்ஃப் எனக்கு ஃபோன் பண்ணி கேக்குறா, அண்ணே ஜெபஸ் இப்படி தப்பாலாம் பேசுனாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிடாதீங்க, உங்களை எல்லாரும் நெகட்டிவா போடுறதுனால ஜெபஸ் தானே காரணம் அப்படின்னு. அவன் காரணம் இதெல்லாம் யோசிக்கவே இல்லையே, நல்ல பாயிண்டா இருக்கே, நோட் பண்ணிட்டீங்களா? நீதான் காரணம். அப்படிலாம் இல்லம்மா, இல்லை நாங்கள் பேசி வச்சுட்டு தான் போனோம், அதனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுவும் வருத்தப்பட்டுக்கிடாதுன்னு சொல்லி அவளுக்கு நல்லா ஆறுதலாக வார்த்தை சொல்லி. ஓகே, ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஜாலியான ஃபன்னியான கான்வர்சேஷனா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ.